ஹலோ காய்ஸ், வாட்டர் கலர் கம்பேரிசன் பண்ணி பார்க்கலாமா? நான் வந்து 2 பிராண்ட் அஃபோர்டபுள் பிராண்ட் எடுத்திருக்கேன். ஒன்று வந்து போலோ கம்பெனி, இன்னொன்று வந்து கேம்லின் கம்பெனி எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து போலோ கம்பெனி பார்க்கலாம். போலோ கம்பெனி பார்த்திங்கன்னா 12 ஷேட் 60 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. இது கூட வந்து ஃப்ரீயாக ஒரு ப்ரஷ் கொடுத்துருக்காங்க. இதோட மேலே இருக்க கிளாஸ் வந்து ஏதாச்சும் லைட்டாக பட்டாலே உடையிற மாதிரி தான் இருக்குது. உள்ளே இருக்க கலர்ஸ் எல்லாமே ரொம்பவே வைப்ரண்ட்டாக நல்லாயிருக்கு. ப்ரஷ்ஷுமே சூப்பராக தான் இருந்துச்சு. இதோட சைஸ் எல்லாமே பார்த்தோம்னா வந்துட்டு 15x23 இந்த மாதிரி வந்துட்டு கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கேம்லின் எடுத்துக்கலாம். கேம்லின் வந்து ஒரு பாக்கெட் ஃப்ரெண்ட்லி, நம்ம இது எங்கே போனாலும் தூக்கி பேக்கெட்டில் போட்டு அப்படியே போகிற மாதிரி இருந்துச்சு. டயாமீட்டர் அது 15, இது அது 23, இது வந்து 15 கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து 30 ருபீஸு. மற்றபடி அவங்க கொடுத்து எல்லாமே கொடுக்குறாங்க. ப்ளஸ் 3 எக்ஸ்ட்ரா கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது மொத்தம் 15 ஷேட்ஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணுறதுக்கு சைடில் ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருந்தாங்க. இதுலேயுமே ப்ரஷ் இருக்குது. இந்த ப்ரஷ் வந்துட்டு இந்த ரேட்டுக்கு வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து ரொம்ப பிளெண்ட் பண்ணுறது அப்படின்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. லைட்டாக நம்ம அடிக்கணும்னா அடிச்சுக்கலாம், அந்த மாதிரி இருக்குது. கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இதோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், இதில் பாதி தான் இருக்குது. ப்ரஷ்ஷோட சைஸும் பாருங்கள், பாதி தான் இருக்குது. இப்போ வந்து நம்ம வந்து பிக்மெண்டேஷன் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து இதை நான் கம்பேர் பண்ணுறதுக்கோசரம் ஒரு ஷீட்டில் போலோ, அதுக்கப்புறம் கேம்லின் ரெண்டுமே எடுத்துகிட்டு ரெண்டுமே வந்துட்டு எப்படி வந்து கலர் வந்து பிடிக்குது அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் போலோ எடுத்துகிட்டு அதெல்லாம் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். உங்களுக்கு பெயிண்டிங்னா என்ன அப்படின்னு எனக்கு வந்து இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த 2 பிராண்டில் எந்த பிராண்ட் வேணால் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து அடிக்கும் போது எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, போலோவோட ப்ரஷ் வந்து ரொம்பவே ஈஸியாக அடிக்கிறதுக்கு வந்து இருந்துச்சு. கலர் வந்துட்டு அந்த பிராண்டில் வந்து லைட்டாக வாட்டர் பட்டாலுமே நிறைய வந்து கலர்ஸ் வந்து ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கேம்லினில் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. வாட்டர் வந்து போட்டுட்டு 2-3 டைம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமேட்டு அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கலர்ஸ் வந்து ரெண்டுமே வந்து அவ்வளோ வந்து எனக்கு டிஃப்ரென்ஸ் தெரில, லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. இதை வந்து நீங்களே பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படி. எனக்கு கலர் பிக்மெண்டேஷன் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் வந்து எனக்கு சொல்லுங்கள். என்ன தான் நம்ம வந்து பேலட் சார்ட் போட்டாலுமே நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து தெரியாது. ஸோ வந்துட்டு நான் ஒரே டயக்ராமுக்கு ரெண்டுமே பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வந்து காமிக்கிறது வந்து பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.